எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான கிளாசிக்கல் டான்ஸ் என்ன, ஃபோக் டான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் 30 ஸ்டேட்டோடது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 6 பார்க்கலாம். இப்படியே 5 டேஸ்க்கு பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டான்ஸஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஒரே நாளில் படிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்தமான் அண்டு நிக்கோபார். இதுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஃபோக்கு அந்த ட்ரைபல் டான்ஸ் பார்த்திங்கன்னா நிக்கோபரேசியே அப்படிங்கும்போது நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, இந்த நிக்கோபார் அப்படின்னு இருக்குங்களா, இந்த நிக்கோபார் அப்படிங்கிறது தான் நிக்கோபரேசியே அப்படிங்கிறதுனால அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆந்திர பிரதேஷ்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சிப்புடிங்கிறது தான் கிளாசிக்கல் டான்ஸ். இதில் மொத்தம் ஃபோக் டான்ஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டான்ஸஸ் இருக்குது. டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரக்கத்தா, வீரநாட்டியம் அண்டு புட்ட பொம்மலு, தப்பட்டகாலு, திம்சா, கோலாட்டம் அண்டு விலாசினி நாட்டியம். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு ஸ்டேட்டோட டான்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கதை செட் பண்ணி நம்ம படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் இதுக்கு குச்சிப்புடி. இப்போ ஆந்திர பிரதேஷில் டி இருக்குது, அதனால் இங்கேயும் டி இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேஷ்க்கு குச்சிப்புடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன ஷார்ட் ஃபார்ம் இது பண்ணியிருக்கேன்னா, ஜெகன் அண்ணா அவங்க ஆந்திர பிரதேஷ்லேருந்து சிஎம்மாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்கீம்ஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஒரு கதையை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த சிம்பிளாக அதை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே என்னது புரக்கத்தா அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது. புரக்கத்தா இது எப்படி ஜெகன் சார் திட்டம் அங்கே நல்லா இருக்கிறதுனால அங்கே நம்ம பறந்துருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு டான்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீரமாக டிஃப்ரெண்ட்டாக அவரோட ஸ்கீமை இது பண்ணுறாரு. ஸோ அதனால் வீரநாட்டியம், டிஃப்ரெண்ட்டுங்கனால திம்சா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவரோட ஸ்கீம் அப்படி பண்ணங்காட்டி போலீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க குச்சியெல்லாம் எடுத்து எதாவது தப்புனா குச்சி எடுத்து அடிப்பாங்க. ஸோ அது கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ, அதனால அது கோலாட்டம். கோல் எடுத்து விளாசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், கோலாட்டம். ஸோ அது எப்படின்னா ஒவ்வொரு அடியும் அப்படியே தப்பட்டையில் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால தப்பட்டகாலு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க அங்கே இருக்கிறனால பீப்புள்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ புட்ட பொம்மலு அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஸ்டோரி நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி தோணுதோ அந்த மாதிரி ஸ்டோரியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி படிங்க. எப்பயுமே ஒரு ஸ்டோரி நம்ம நம்மளுக்கு தக்கன ஃப்ரேம் பண்ணி படித்தோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஓகே. இந்த ஆந்திர பிரதேஷ்க்கு குச்சிப்புடிங்கிறத கிளாசிக்கல் டான்ஸு. இது பார்த்தீங்கன்னா அங்கே பறக்கக்கூடாதா அப்படிங்கிறனால புரக்கத்தா. இங்கே வீரநாட்டியம்ங்கிறதுனா ஒரு வீரமாக டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறதுனால அங்கே போலீஸ் எல்லாம் இது தப்பு பண்ணால் கோலாட்டம் குச்சி எடுத்து அடிப்பாங்க, விளாசிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு அடியும் தப்பட்டையில் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ பர்சன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா சந்தோஷமாக புட்ட பொம்மலு டான்ஸ்க்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்டோட டான்ஸுக்கு உண்டான ஸ்டோரி. ஓகேங்களா? இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்க்கு கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இதுலேயும் 7 டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு நான் என்ன ஸ்டோரி இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அருணாச்சலேஸ்வர் படம் ரஜினி சார் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ரஜினி சாரை ஸ்டோரிக்கு நம்ம எடுத்துக்க வேண்டாம். என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே அஜிலமு அப்படிங்கிற இருக்கிறதுனால நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அஜித் சார் பில்லா படத்தில் இந்த ரோப்லாம் இறங்குற மாதிரியெல்லாம் சீன் இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பார்டரில் ஷூட்டிங் போயிருக்கிறாரு. அங்கே லயன் அண்டு பிகாக்
டான்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. லயன் டான்ஸ் ஆகாது, இருந்தாலும் லயன் அண்ட் பிகாக் டான்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க. அங்கே பொண்ணுங்க பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னால பாப்பர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருந்த போலீஸ் வந்து சலோ சலோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த அருணாச்சல பிரதேஷ்க்கு உண்டான ஸ்டோரி. நான் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அருணாச்சல பிரதேசுக்கு என்ன வரும், அஜித் சார் வந்து ரோப்பில் இறங்குறது, லயன் அண்ட் பிகாக் டான்ஸு, அது பொண்ணுங்க பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ போலீஸ் வந்து சலோ அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது வந்து எங்கே நடக்குன்னா பார்டரில் வந்து ஷூட்டிங் நடக்கு. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசாம். இப்போ இந்த அசாமில் வந்து சாம் வந்து ஒரு சத்திரியன். இந்த சாமுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சத்திரியன். அவன் சத்திரியன் என்ன பண்ணுறான்னா ஒரு போட்டில் போகிறான். அதான் போட்டில் போகிறான், போவா அப்படின்னு போகிறான். அங்கே போகும்போது ரொம்ப கொஞ்சம் பிகு பண்ணிக்கிறான். நான் அப்படி சத்திரிய அப்படி இப்படிங்கிறதுனால பிகு பண்ணிக்கிட்டு அவன் வந்து ஒரு பாட்டு வந்து முர்முர் அப்படின்னா முணுமுணுக்கிறான். இது என்ன மாதிரி பாட்டுனா குறும்பா பாட்டு, ஐலா பாட்டு, அப்புறம் லிங்கா பாட்டு. இது அலி ஐ அப்படிங்கிற மாதிரி இந்த இதை படிச்சுக்கோங்க. கோட்டில் வந்து ஒரு பள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அசாமில் வந்து எத்தனை டான்ஸ் இருக்குன்னா 8 டான்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த அசாமுக்கு உண்டான ஷார்ட்டாக வந்து என்ன ஹிண்ட்டோ அதை வந்து நான் இங்கே முன்னாடி எழுதியிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களும் இதை எழுதி வச்சுக்கோங்க. என்னது அசாம்னா சாம், அவன் ஒரு சத்திரியன். அவன் வந்து போட்டில் போகிறான், பிகு பண்ணிக்கிறான், ஒரு பாட்டு பாடுறான், முணுமுணுத்துக்கிறான். அது என்ன குறும்பா பாட்டு, ஐலா சாங்கு, அப்புறம் லிங்கா சாங் இதெல்லாம் பண்ணுறான். அதில் ஒரு பள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டோரி வருமோ அது ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி சொன்னால் அந்த ஸ்டோரி மாதிரியே அந்த நேம்ஸ் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இங்கே வந்து என்ன பாருங்கள், பிகு, பகுரும்பா, அலி ஐ, லிங்கா, ஓஜ்பள்ளி, பொகுவா, போட்டல், ஜுமூர் அப்படிங்கிறது. ஸோ இது அந்த பேரும் நல்லா 1 டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து அதுக்கு ஒரு 2 ஸ்டோரிஸ் இருக்குது. அது என்ன ஸ்டோரினா, இப்போ பீகாருக்கு வந்து பிஐனா ஃபர்ஸ்ட் இந்த பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி பீகாரில் வந்து பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க தான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு அதனால் அவங்க கொண்டாடுறாங்க. நல்லா கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு ஜிகிஜிகியான்றது வந்து ஜிகுன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அந்த இந்த ஹாருன்னு இருக்கா பீகாரில் பாதி, இந்த ஹாருக்கு வந்து கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சுருக்கேன். அந்த காரில் வந்து பாய்ஸ் போகிறாங்க, ஏசியா சுற்றி பார்க்க போகிறாங்க, சும்மா இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் வந்து ஒரு காரில் சும்மா இருக்கிறனாலங்கனால ஜுமாரி வந்து ஏசியாவை சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணி நல்லா ஃபாக் சென்டன், ஏசியானா பிடேசியா, ஃபாக் சென்டெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சோகர் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது கிலோனா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். அப்படி போகிறவங்க அப்படியே அந்த இதில் கஜன்னு வந்து ஏறி அந்த காரில் வந்து கஜன்னு வந்து ஏறி உட்காந்து போகிறாங்க. அதான் கஜாரி டான்ஸ் அப்படின்றது. அப்படி போனவங்க என்ன போய் பார்க்க போகிறாங்க, டேமை வந்து பார்க்க போனாங்க. அதுக்கு பேர் வந்து டோம் கட்ச். அந்த டேமில் வந்து ஃபோட்டோலாம் கேட்ச் பண்ணாங்க, ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க அப்படிங்கிறது அந்த டோம் கேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஓகேவா இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த பீகாருக்கு வந்து 9 டான்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். இந்த சத்தீஸ்கருக்கு வந்து சதீஷ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சதீஷ்ங்கிற ஒரு பையன், ஜென்ஸு ஃபேண்ட்டு அப்படின்னு வாஷ் பண்ணுற இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்குறேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷுங்கிற ஒரு பையன் வந்து ஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஜென்ஸு சதீஷ் மாதிரி இருக்கிற எல்லா ஜென்ஸுமே வந்து ஏதாவது எல்லா ஜென்ஸுமே அப்படிங்கிறது ஜென்டி டான்ஸ், நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சந்தோஷம்னா டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபேண்ட் அவங்க போட்டிருக்கிற அந்த எந்த ஒரு காட்டனோ எந்த ஃபேண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து அழுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து வாஷ்ங்கிறது தான் அந்த வாணி அப்படிங்கிறதுல இருக்கேன். ஃபேண்ட்டை வந்து அழுக்கு பண்ணினால வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து சரி நம்மளே துவைப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு கும்மி துவைக்கிறாங்க. அதுதான் நச்சுன்னு. அதனால தான் ரவுட் நச்சா அண்டு சவுட் நச்சா அது மாதிரி கும்மி துவைக்கிறாங்க. அப்படி கும்மி துவைக்கும் போது சாயமெல்லாம் போயிடுது. அதுதான் சைலா டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஜென்டி டான்ஸ், அதாவது ஜென்ஸு வந்து டான்ஸ் பண்ணும் போது ஃபேண்ட் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாத்தியா அப்படிங்கிற
பாத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாத்தி அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து அந்த ஃபேண்ட்டில் இருக்கிற அழுக்கு வந்து எப்படி இருக்குதா, கரை தான், அந்த கரை தான் வந்து கர்மா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜென்ஸ் வந்து அந்த ஃபேண்ட்டை பார்க்கும்போது பார்த்தி கரை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணலான்னு பார்க்காங்க தான் ஃபேண்ட் வாணி. அதுக்கு வந்து துவைக்கிறாங்க, நச்சுன்னு போட்டு நல்லா ரவுட் நச்சா சோப் போட்டு துவைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ரின்ஸ் பண்ணி துவைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, சாயம் போயிடுது. அதான் கடைசி என்னன்னு இருக்கு, சைலா டான்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதை சாயம் போயிடுது. சத்தீஸ்கருக்கு வந்து மொத்தம் 7 டான்சஸ் இருக்குது. இதுக்கு நோ கிளாசிக்கல் டான்சஸ். ஓகேங்களா, இன்றைக்கி இந்த 6 போதும். இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன கதைப்படி அலைன் பண்ணி எழுதிருங்க. நான் அந்த மாதிரி எழுதி வச்சு படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸு இன்றைக்கி வந்து ஒரு 2 இதுக்கு தான் பார்த்துருக்கோம். அஸ்ஸாமுக்கு பார்த்துருக்குறோம், ஆந்திர பிரதேஷ்க்கு பார்த்துருக்கோம். ஆந்திர பிரதேஷ்க்கு குச்சிப்புடி, அருணாச்சல பிரதேஷ்க்கு எழுதிடக்கூடாது, ஏன்னா இங்கே டி இல்லை அங்கே டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் சாம் வந்து ஒரு சத்திரியன், எஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம் வந்து ஒரு சத்திரியன் அப்படிங்கிறதுனால எஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு 2 கதை வரும். அது என்னென்னா பிஜேபி, அப்புறம் இந்த காரில் பாய்ஸ் போகிறது, அதையும் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சத்தீஸ்கருக்கு வந்து சதீஷ் மாதிரி இருக்கிற எல்லா ஜென்ஸுமே வந்து நல்லா டான்ஸ் ஆடி இது பண்ணி ஃபேண்ட் எல்லாம் துவைப்பாங்க. அதில் வந்து சாயம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா, இங்கே வந்து அருணாச்சல பிரதேஷ்க்கு என்ன வரும், அஜித் சார் வந்து பார்டருக்கு போகிறாங்க, லயன் அண்ட் பிகாக் டான்ஸ் பார்க்குறாங்க. பொண்ணுங்க வந்து பார்க்குறாங்க, அவங்கள சொல்லன்னு சொல்கிறாங்க. அஜித் சார் வந்து ரோப்லேயில் இறங்குற மாதிரிலாம் சீன் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து 7 டான்சஸ். ஓகேங்களா, அப்புறம் இது ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து நம்ம வந்து ஜெகன் சார் திட்டம் அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுட்டு புட்ட பொம்மலோ சாங்ஸு இதெல்லாம் வரும். அப்புறம் இந்த அந்தமான் நிக்கோபார் இது ஈஸி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6 பார்த்துருக்குறோம். 6மே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். படித்து பாருங்கள், எழுதி வச்சு படிங்க. கொஞ்சமாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன கதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி, நான் சொன்ன கதை டிஃபிகல்ட்டாக இருந்து உங்களுக்கு ஒரு கதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை டான்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு என்ன கதை அப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கீழே இந்த மாதிரி பென்சிலில் வந்து ஹிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு ஒரு ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஹிண்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு அந்த கதை வரும். அதே மாதிரி நம்ம கதை சொல்கிறதுக்கு தக்கன மாதிரியே இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த நேம்ஸு கொஞ்சம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த நேம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிற கதைக்கு தக்கன மாதிரி அந்த நேம்ஸும் வந்து இருக்காது. ஓகேங்களா, நம்ம ஞாபகத்துக்காக தான் அந்த கதையை நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ நேம் வேறு மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபோக் டான்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 6 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 6 வந்து நெக்ஸ்ட் டே நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனாலும் ஜூம் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்.